தொடர்ந்து உங்கள் சுற்றுச்சூழலை மிகவும் அதிக கட்டுப்பாட்டுடன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நிர்வகிக்கும் சிலரை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் கத்துவதில்லை, அவர்கள் வேண்டி கேட்பதில்லை, அவர்கள் எளிமையாக விலகிக் கொள்கிறார்கள். அப்போது திடீரென எல்லாம் மாறிவிடுகிறது. ஆற்றல் மாற்றம் ஏற்படுகிறது. மக்கள் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள், பின்னால் ஓடுகிறார்கள், உணர்ச்சியடைகிறார்கள். இப்போது நீங்கள் அதே செயலை செய்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் எல்லாவற்றுக்கும் உடனடியாக பதிலளிப்பதை நிறுத்திவிட்டு தானாகவே வரும் பதிலுக்கு பதிலாக மௌனத்தை தேர்ந்தெடுத்தால், வெடிப்பதற்கு பதிலாக பின்வாங்கினால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதுவே முக்கியமான புள்ளி. நீங்கள் உணர்ச்சியாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருப்பதை நிறுத்தினால் உங்களை சுற்றியுள்ள உலகம் நெருக்கடியில் ஆழ்கிறது. ஏனெனில் மக்கள் உங்கள் எதிர்வினைகள், உங்கள் உந்துதல்கள், உங்கள் முன்கூட்டிய எதிர்பார்ப்புகள் மூலம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பின்வாங்குவதை தேர்ந்தெடுக்கும் அந்த நாளில் விளையாட்டு மாறிவிடுகிறது. மேலும் உங்களை அறிந்து வைத்திருப்பதாக நினைத்தவர்கள் உண்மையில் உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது என்பதை உணர்கிறார்கள். கார்ல் ஜங் கூறியது, மற்றவர்களிடம் எங்களை எரிச்சலடைய செய்வது எல்லாம் நாம் நம்மை பற்றி சிறப்பாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும். இப்போது இதை பற்றி யோசியுங்கள். நீங்கள் அணுக முடியாதவராக மாறும்போது யார் உண்மையில் தவிக்கிறார்கள்? யார் எரிச்சலடைகிறார்கள்? யார் உங்களிடமிருந்து உணர்ச்சியை வெளிப்படுத்த வைக்க முயற்சிக்கிறார்கள்? இது உங்களை பற்றி அதிகம் வெளிப்படுத்துவதில்லை, மாறாக மற்றவரை பற்றி அதிகம் வெளிப்படுத்துகிறது. மேலும் இது முக்கியமாக நீங்கள் உணராமலே கையாளப்படுவதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தொடர்ந்து மகிழ்விக்க, அமைதியை பராமரிக்க, உங்களுடன் இருக்காதவர்களை இழக்காமல் இருக்க உங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கட்டாயமான ஆம், ஒவ்வொரு உடனடி பதில், ஒவ்வொரு உணர்ச்சி எதிர்வினையும் உங்கள் ஆற்றலின் ஒரு பகுதியை வெளியே கொடுக்கிறது. இறுதியில் என்ன மீதமிருக்கிறது? சோர்வு, ஏமாற்றம், விளக்க முடியாத ஒரு வெறுமை. ஆனால் நான் உங்களுக்கு ஏன் என்று சொல்கிறேன். ஏனெனில் உங்கள் மௌனத்திற்கு கூட ஒரு நிமிடம் கூட தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் மிகவும் கிடைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உலகத்தை முதுகு காட்டுவது பற்றியது அல்ல. இது உங்களை தேர்ந்தெடுப்பது பற்றியது. இது ஜங் கூறிய தனிமைப்படுத்தல், இண்டிவிஜுவேஷன் என்ற செயல்முறையை கற்றுக்கொள்வது பற்றியது. முழுமையான, உண்மையான, முழுமையானவராக மாறுவது பற்றியது. இந்த செயல்முறை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தொடங்குகிறது. 1000 வாதங்களை விட மௌனம் வலிமையானது என்பதை. தப்பிப்பதிலிருந்து அல்ல, விழிப்புணர்விலிருந்து வரும் பின்வாங்குதல் ஒரு சக்தியான செயல் என்பதை. எனவே நான் உங்களிடம் இப்போது கேட்கிறேன், உங்கள் கண்களில் பார்த்து, மற்றவர்களின் உணர்ச்சிகளால் எவ்வளவு நேரம் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள்? யாராவது உங்கள் காயத்தை தூண்டும் போதெல்லாம் ஒரு பொம்மை போல் எவ்வளவு நேரம் நீங்கள் எதிர்வினை ஆற்றுவீர்கள்? அந்த கயிறுகளை அறுத்துவிடுவது, பின்வாங்குவது, ஒரு மர்மமாக மாறுவது நேரமாக இருக்கலாம். ஏனெனில் நீங்கள் கிடைக்கக்கூடியவராக இருப்பதை நிறுத்தினால் எல்லாம் மாறிவிடும். உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும், விரைவாக பதிலளிக்க வேண்டும், தயவு செய்து செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்ல விரும்பினாலும் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்தே மற்றவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ அவ்வளவு மதிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று நம்ப நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இது ஒரு உண்மை, இதை யாரும் உங்களிடம் இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை. இந்த அதிகப்படியான கிடைப்புத்தன்மை ஒரு குணமல்ல, இது ஒரு சிறை. நீங்கள் எப்போதும் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் கையாளப்படுவீர்கள், சக்தி இழப்பீர்கள், நீங்கள் பயனற்றவராக மாறியவுடன் மறந்துவிடப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் எப்போதும் கிடைக்கக்கூடியது என்பது முன்கூட்டியே தெரிந்ததாக இருக்கிறது. முன்கூட்டியே தெரிந்த எதுவும் ஒரு கருவியாக மாறுகிறது. மக்கள் உங்களை ஒரு உணர்ச்சி அவசர பட்டனாக பயன்படுத்த தொடங்குகிறார்கள். அவர்கள் கவனம், ஆறுதல், சரிபார்ப்பு வேண்டும்போது அதை அழுத்துகிறார்கள், பின்னர் உங்களை அலமாரியில் வைத்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் இதை உணர்வதில்லை, ஏனெனில் நீங்கள் ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறீர்கள். அனைவருக்கும் இருப்பது யாராவது உங்களுக்காக இருப்பார்கள் என்று நம்புகிறீர்கள். ஆனால் அது அப்படி வேலை செய்யாது. கார்ல் ஜங் பர்சோனா பற்றி பேசினார். ஏற்றுக்கொள்ளப்பட, காதலிக்கப்பட, அங்கீகரிக்கப்பட நாம் அணியும் இந்த முகமூடி. இந்த முகமூடிதான் உங்களை அதிகமாக கிடைக்கக்கூடியவராக வைத்திருக்கிறது. நீங்கள் மூச்சு திணறும்போது சரி என்று சொல்கிறீர்கள்.
சோர்வாக இருக்கும்போதும் செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிக்கிறீர்கள். உலகத்திற்கு ஏதாவது கடன்பட்டிருப்பது போல் உங்களை விளக்கிக் கொள்கிறீர்கள், நியாயப்படுத்துகிறீர்கள், பாதுகாக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மற்றவர்களின் நாடகத்தின் மையத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது உங்கள் சொந்த நாடகத்திலிருந்து நீங்கள் மறைந்து விடுகிறீர்கள். எப்போதும் கிடைக்கக்கூடியதாக இருப்பது ஒரு மெல்லிய வடிவிலான சுய கைவிடுதல். இது ஒப்புதலை தேடுவதற்கான மறைமுகமான வழி, நிராகரிப்பை தவிர்ப்பது, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்த முயற்சிப்பது. ஆனால் இந்த கட்டுப்பாட்டிற்கு விலை உண்டு. அந்த விலை உங்கள் அமைதி. இது உங்கள் உயிர்ச்சக்தியை அது முடிவில்லாதது போல் விநியோகிப்பது. ஆனால் உண்மையில் அது மிகவும் குறைவானது. எப்போதும் உங்களை கிடைக்கக்கூடியவராக விரும்புபவர்கள் உங்களை விரும்பவில்லை. அவர்கள் நீங்கள் வழங்குவதை விரும்புகிறார்கள். சரிபார்ப்பு, நிறுவனம், கவனச்சிதறல், உணர்ச்சி ஆறுதல். ஆனால் நீங்கள் மாறும்போது, எல்லை வகுக்கும்போது, எதிர்வினை ஆற்ற மறுக்கும்போது, அதே மக்கள் எரிச்சலடைகிறார்கள், உங்களை குற்றம் சாட்டுகிறார்கள், நீங்கள் விசித்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். இது நீங்கள் மாறியதால் அல்ல. இது நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளவராக இருப்பதை நிறுத்தியதால். இங்கே கடுமையான புள்ளி, நீங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடியவராக இருந்தால் மற்றவர்கள் உங்களுக்கு குறைந்த மதிப்பளிக்கிறார்கள். ஏனெனில் அதிகமாக இருப்பது உணர்ச்சி துணியாக மாறுகிறது. யாரும் சம்பாதிக்க வேண்டியதை மதிப்பதில்லை. எப்போதும் இருப்பதை யாரும் மதிப்பதில்லை. எனவே இப்போது நின்று யோசியுங்கள். உங்கள் நேரத்திற்கு உண்மையில் யார் தகுதியானவர்? உங்கள் கவனத்திற்கு, உங்கள் இருப்பிற்கு, உங்கள் கேட்பதற்கு யார் தகுதியானவர்? அல்லது இன்னும் சிறப்பாக, உங்கள் இல்லாமைக்கு யார் தகுதியானவர்? ஆனால் அதற்கு முன் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் இவ்வளவு அதிகம் எதிர்வினை ஆற்றுகிறோம்? நாம் ஏன் எளிதாக ஒப்புக் கொடுக்கிறோம்? பதிலளிக்க, நியாயப்படுத்த, தயவு செய்ய இந்த தானாகவே வரும் ஆசைக்கு பின்னால் என்ன இருக்கிறது? பதில் கார்ல் ஜங் உளவியல் ஆற்றல், சைக்கிக் எனர்ஜி என்று அழைத்ததில் இருக்கிறது. அதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். ஏனெனில் உங்கள் ஆற்றல் தான் உங்களிடம் உள்ள ஒரே விஷயம். அதை பாதுகாக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் யாராவது அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு பொருள் செய்தால் சந்தா பொத்தானை கிளிக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கார்ல் ஜங் மனித மனதை விளைவுகள் இல்லாமல் தூண்டுதல்களுக்கு எதிர்வினை ஆற்றும் ஒரு தானியங்கி இயந்திரமாக காணவில்லை. அவருக்கு நம் மனம் ஒரு ஆற்றல் அமைப்பு போன்றது. ஒவ்வொரு எண்ணம், உணர்ச்சி மற்றும் செயலும் அந்த ஆற்றலின் ஒரு பகுதியை நுகர்கிறது. கேள்வி என்னவென்றால், உங்கள் ஆற்றல் எங்கே செல்கிறது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது உலகம் உங்களுக்காக முடிவு செய்கிறதா? நீங்கள் தானாகவே எதிர்வினை ஆற்றும் போதெல்லாம் நீங்கள் உளவியல் ஆற்றலை வீணடிக்கிறீர்கள். கவனம் செலுத்தத்தக்கதாக கூட இல்லாத விமர்சனத்திற்கு எதிராக உங்களை பாதுகாக்கும் போது, நீங்கள் சரியாக இருப்பதை நிரூபிக்க ஒரு தூண்டுதலுக்கு பதிலளிக்கும் போது, பயனற்ற விவாதங்களில் ஈடுபடும் போது, உங்களை மதிக்காதவர்களை தயவு செய்ய முயற்சிக்கும் போது, உங்கள் உள் வலிமையை உங்களை ஊட்டாத விஷயங்களில் செலவிடுகிறீர்கள். ஜங் தெளிவாக கூறினார், எதை நீங்கள் எதிர்க்கிறீர்களோ அது தொடர்ந்து நிலைத்திருக்கும். நீங்கள் அதிகம் எதிர்வினை ஆற்றும் போது அதிகம் பிணைக்கப்படுகிறீர்கள். உணர்ச்சியால் சோர்ந்துவிட்டவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் தவறான திசையில் செல்லும் வலிமையானவர்கள். ஒருவர் சோர்வாக இருக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். பாதிக்கப்படக்கூடியவர்கள் எளிதான இரையாகிவிடுகிறார்கள். கையாளும் தன்மை கொண்டவர்கள், வாய்ப்பு தேடுபவர்கள், உணர்ச்சியால் தேவைப்படுபவர்கள் இதை உணர்கிறார்கள். நீங்கள் உங்கள் ஆற்றலை பாதுகாக்க தெரியாது என்பதை, எல்லாவற்றுக்கும் எதிர்வினை ஆற்றுவதை, உலகத்தை தீர்க்க முயற்சிப்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள், அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஜங் கூறினார், ஆரோக்கியமான மனம் என்பது ஆற்றலை அமைப்புக்குள் வைத்திருக்க தெரிந்தவை. இதற்கு அர்த்தம் குற்றவுணர்ச்சியின்றி இல்லை என்று சொல்ல தெரிந்திருப்பது, பயந்தவர் போல் உணராமல் மௌனமாக இருக்க தெரிந்திருப்பது, செயல்படுவதற்கு முன் கவனித்தல் தெரிந்திருப்பது. ஏனெனில் உண்மையான சக்தி எதிர்வினை ஆற்றுவதில் இல்லை. எப்போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதில் உள்ளது. இது உங்கள் சொந்த உந்துதல்களை அடையாளம் காண போதுமான அளவு உங்களை நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் மட்டுமே சாத்தியம். எத்தனை முறை தீர்க்கப்படாத உரையாடலுக்காக உங்கள் தூக்கத்தை இழந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை நீங்கள் சொல்லி இருக்க வேண்டியதை பற்றி அல்லது யாரோ உங்களுடன் மோசமாக நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள மணிநேர கணக்கில் சிந்தித்திருக்கிறீர்கள்? இது திரும்ப பெறாத ஆற்றல் வெளியேற்றம்.
நீண்ட நாட்களுக்கு முன்பே இறந்திருக்க வேண்டிய பேய்களை நீங்கள் உயிரோடு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பதிலளிக்க தொடர்ந்து ஊட்டும் வரை மட்டுமே இருக்கும் நிலைமைகளை ஊட்டுகிறீர்கள். உளவியல் ஆற்றல் ஒரு சக்தி புலம் போன்றது. நன்றாக பாதுகாக்கப்பட்டால் அது இருப்பை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மதிப்பை கட்டளையிடுகிறீர்கள். ஆனால் மோசமாக நிர்வகிக்கப்பட்டால் நீங்கள் அருவருப்பாக, எதிர்வினையாற்றும், பலவீனமாக மாறுகிறீர்கள். எளிதாக ஒப்புக் கொடுப்பவர்களுக்கு உலகம் இரக்கம் காட்டாது. எனவே உங்கள் சொந்த தூண்டுதல்களை கவனிக்க தொடங்குங்கள். உங்களை தானாகவே எதிர்வினை ஆற்ற வைப்பது என்ன? உங்கள் மையத்தை இழக்க வைப்பது என்ன? இவை உங்கள் ஆற்றல் வெளியேறும் சரியான புள்ளிகள். அங்குதான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். குளிர்ச்சியாகவோ அல்லது பரவாயில்லை என்ற மனநிலையிலோ இல்லாமல், தேர்ந்தெடுக்கும் வகையில், உங்கள் சொந்த மீது ஆதிக்கம் செலுத்தும் வகையில். இங்கே ஜங்கின் மிகப்பெரிய வெளிப்பாடுகளில் ஒன்று வருகிறது. உங்கள் ஆற்றலை பாதுகாத்தால் மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் பிரதிபலிப்புகளை, ப்ரொஜெக்ஷன்ஸ், உடைக்கிறீர்கள். இது பலருக்கு பிடிக்காது, ஏனெனில் இப்போது நாம் ஒரு இருண்ட பகுதிக்குள் நுழைகிறோம். மௌன கையாளுதல். அடுத்த பகுதியில், வாய்ப்பு தேடுபவர்கள் உங்கள் ஆற்றலை எவ்வாறு ஊட்டமாக எடுத்துக்கொள்கிறார்கள், ஏன் உங்கள் கிடைக்காமை இந்த விளையாட்டுகளை முற்றிலும் செயலிழக்க செய்கிறது என்பதை ஆராய்வோம். உங்களை எப்போதும் சோர்வடைய செய்தவர்களின் கண்களில் பார்க்க தயாராகுங்கள். நீங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைக்கிறீர்கள். உங்கள் எதிர்வினைகள் உணர்வு நிலையான தேர்வுகள் என்று நம்புகிறீர்கள். ஆனால் உண்மை இன்னும் இருண்டது. உங்கள் பெரும்பாலான உணர்ச்சி எதிர்வினைகள் நிரலாக்கப்பட்டவை. இதை புரிந்து கொள்பவர்கள் உங்களை எளிதாக கையாள்கிறார்கள். வாய்ப்பு தேடுபவர்களுக்கு குரலை உயர்த்த, மிரட்ட, சூழ்நிலைகளை கட்டாயப்படுத்த தேவையில்லை. அவர்கள் நீங்கள் வெளிப்படையாக வைத்திருக்கும் பொத்தான்களை தூண்டுகிறார்கள். நீங்கள் எப்போதும் எதிர்வினை ஆற்றுகிறீர்கள். கார்ல் ஜங் இதை பிரதிபலிப்பு, ப்ரொஜெக்ஷன் என்று அழைத்தார். மக்கள் தங்களுக்குள் பார்க்க முடியாதவற்றை மற்றவர்கள் மீது பிரதிபலிக்கும் உளவியல் செயல்முறை. ஆனால் இந்த நிகழ்வின் மற்றொரு பக்கம் உண்டு. அதை சிலரே கவனிக்கிறார்கள். மற்றவர்கள் உங்கள் மீது பிரதிபலிக்கும் போது நீங்களும் இந்த படங்களுக்கான ஏற்பி ஆகிறீர்கள். நீங்கள் அதிகம் உணர்ச்சியாக கிடைக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இந்த பிரதிபலிப்புகளுக்கான ஒரு வெற்று துணியாக மாறுகிறீர்கள். நீங்கள் அந்த நண்பரை அறிவீர்கள். அவர்கள் நெருக்கடியில் இருக்கும் போது மட்டுமே உங்களை அணுகுகிறார்கள். அந்த கூட்டாளி, அவர்கள் எப்போதும் நீங்கள் நாளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த நபர், நீங்கள் பயனுள்ளவராக இருக்கும் வரை மட்டுமே உங்களை பாராட்டுகிறார்கள். இவை எதுவும் சீரற்றதாக இல்லை. அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்வதில்லை. அவர்கள் உங்கள் கருத்துடன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பும் பாத்திரத்துடன் தொடர்பு கொள்கிறார்கள். ஏன் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஏனெனில் ஏமாற்ற பயப்படுகிறீர்கள், காதலிக்கப்படாமல் பயப்படுகிறீர்கள், கைவிடப்படுவதை பயப்படுகிறீர்கள். மிகவும் திறமையான கையாளுதல் கத்துவதில் நடக்கவில்லை. அது குற்ற உணர்ச்சியின் மௌனத்தில் நடக்கிறது. நீங்கள் மற்றவருக்கு ஏதாவது கடன்பட்டிருப்பது போல் உணரும்போது, நீங்கள் கிடைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், உதவ வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்பும்போது, அது உங்களுக்குள் அழிவை ஏற்படுத்தினாலும். இங்கே மையப்புள்ளி, கையாளுபவருக்கு உங்களை கட்டுப்படுத்த தேவையில்லை. நீங்கள் எப்போதும் அதே விதமாக எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எதிர்வினை ஆற்றுவதை நிறுத்தினால் விளையாட்டு உடைந்துவிடும். நீங்கள் இல்லை என்று சொல்லத் தொடங்கும் போது, மௌனத்துடன் பதிலளிக்கும் போது, உங்களை விலக்கிக் கொள்ளாமல் பின்வாங்கும் போது, பிரதிபலிப்புகள் சிதையத் தொடங்குகின்றன. அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த முகமூடி விழுந்து விடுகிறது. இது மக்களை அதிர்ச்சியடைய செய்கிறது, ஏனெனில் அவர்களுக்கு இப்போது நீங்கள் யார் என்று தெரியவில்லை. மேலும் மோசமானது, இப்போது அவர்கள் தங்களை பார்க்க கட்டாயப்படுகிறார்கள். அதற்கு அனைவரும் தயாராக இல்லை. உங்கள் கிடைக்காமை ஒரு அச்சுறுத்தல், ஏனெனில் அது மற்றவர்களை தங்கள் சொந்த வெறுமையை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துகிறது. நீங்கள் வழங்கும் மௌனம் அவர்கள் கேட்க விரும்பாத உள் சத்தத்தை வெளிப்படுத்துகிறது. பின்னர் தாக்குதல் வருகிறது, விமர்சனம், உணர்ச்சி நாடகம். இது நீங்கள் தவறு செய்ததால் அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு வசதியான கண்ணாடியாக இருப்பதை நிறுத்தியதால். ஜங் கூறினார், ஒளி உருவங்களை கற்பனை செய்வதால் நாம் விழிப்படையவில்லை, ஆனால் இருளை உணர்வுபூர்வமாக்குவதால் விழிப்படைகிறோம். நீங்கள் பின்வாங்கும் போது, சுழற்சியை ஊட்டுவதை நிறுத்தும் போது, மற்றவர்களின் நிழல் தோன்ற தொடங்குகிறது. இது உங்களை ஒரு தப்பிப்பு வழியாக பயன்படுத்தியவர்களுக்கு தாங்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன, உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தவறாக புரிந்து கொள்ளப்படுவதையோ, நிராகரிக்கப்படுவதையோ அல்லது தாக்கப்படுவதையோ ஏற்றுக்கொள்ள தயாரா?
உறவு முறிவுக்கு பின் வரும் மௌனத்தை தாங்க தயாரா? ஏனெனில் அந்த மௌனத்தில்தான் ஒரு புதிய வகையான சக்தி பிறக்கிறது. அதை பற்றித்தான் இப்போது பேசப் போகிறோம். அடுத்த பகுதியில் மௌனம் மனித மனதின் மிகவும் அழிவுகரமான ஆயுதமாக எவ்வாறு இருக்க முடியும், அது உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையிலான நிலைமையை எவ்வாறு முற்றிலும் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நவீன உலகம் சத்தமானது. அனைவரும் கேட்க விரும்புகிறார்கள், விரைவாக பதிலளிக்க விரும்புகிறார்கள், தங்கள் அமைதிக்கு விலை கொடுத்தாலும் புள்ளியை நிரூபிக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சக்தி உண்டு, அதை சிலரே அறிவார்கள், அதை இன்னும் குறைவானவர்களே கட்டுப்படுத்த முடியும். மௌனத்தின் சக்தி. சோம்பல் அல்லது பயத்தின் மௌனம் அல்ல, விழிப்புணர்வுடன் கூடிய உத்தியோகமான கடுமையான மௌனம். இந்த வகையான மௌனம் இல்லாமை அல்ல, ஆனால் வலுப்படுத்தப்பட்ட இருப்பு. ஜங் மௌனத்தை ஒரு வெற்றிடமாக காணவில்லை, ஆனால் உள் மாற்றத்திற்கான ஒரு வளமான தரையாக காண்கிறார். நீங்கள் எதிர்வினை ஆற்றுவதை நிறுத்தும்போது நீங்கள் கவனிக்க தொடங்குகிறீர்கள். கவனிக்கும் போது முன்பு கவனிக்கப்படாத முறைகளை பார்க்கிறீர்கள். உணர்ச்சி மீண்டும் மீண்டும் வருவது, கையாளுதல் விளையாட்டுகள், சுய அழிவு சுழற்சிகள். மௌனம் தெளிவை அனுமதிக்கிறது. தெளிவு உங்களை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு ஆபத்தானது. நீங்கள் பதிலளிக்காவிட்டால் சிலர் எவ்வளவு பதறுகிறார்கள் என்று கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளாவிட்டால், நீங்கள் எளிமையாக மறைந்துவிட்டால், இது உங்களை இழக்க விரும்புவதால் அல்ல. இது உங்கள் மௌனம் அவர்களின் கதை கட்டுப்பாட்டை அகற்றுவதால். நீங்கள் பேசும்போது நீங்கள் இன்னும் விளையாட்டில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது நீங்கள் விதிகளை மாற்றுகிறீர்கள். இது உங்கள் எதிர்வினையில் வாழும் யாரையும் சமநிலையிலிருந்து தள்ளிவிடுகிறது. உண்மையான மௌனம் குரலின் இல்லாமை அல்ல, இது ஒருவருடைய சொந்த ஆற்றல் மீதான கட்டுப்பாடு. இது யாரோ ஒருவரின் உணர்ச்சிகளால் இழுக்கப்பட மறுப்பது. இது உங்கள் அணியை வீணடிக்க வேண்டிய போர்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான உணர்வு நிலையான தேர்வு. ஜங் கூறினார், தனிமைப்படுத்தல் இண்டிவிஜுவேஷன் உண்மையான நீங்களாக மாறும் செயல்முறை இந்த தூரம் வைத்திருப்பதை தேவைப்படுகிறது, ஏனெனில் மௌனத்தில் மட்டுமே உலகின் தலையீடு இல்லாமல் உங்களை கேட்க முடியும். ஆனால் ஏமாறாதீர்கள், மௌனத்திற்கு விலை உண்டு. நீங்கள் நிபுணத்துவம் வகித்த பாத்திரத்திற்காக மட்டுமே உங்களை மதித்தவர்களிடமிருந்து நீங்கள் தூரமாகிவிடுவீர்கள். உங்கள் பிரதிபலிப்புகள் வழியாக மட்டுமே உங்களை பார்த்தவர்களுக்கு நீங்கள் புரியாதவராக மாறுவீர்கள். நீங்கள் குளிர்ச்சியாக, தொலைவாக, அகங்காரமாக தோன்றுவீர்கள். ஆனால் இவை அனைத்தும் உங்கள் ஆழத்தை எதிர்கொள்ள விரும்பாதவர்களின் எதிர்வினை. அவர்கள் உங்கள் பயன்பாட்டை மட்டுமே விரும்பினார்கள். இங்கே கடினமான உண்மை, நீங்கள் முதிர்ச்சியடையும் போது உங்கள் வார்த்தைகளுடன் மிகவும் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு ஆற்றல் முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் உண்மைக்கு அணுகல் தகுதியானவர்கள் அனைவரும் இல்லை. சில நேரங்களில் மௌனம் பின்வாங்குவது அல்ல, இது ஆதிக்கம். இது யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லாதவர்களின் மொழி. மௌனம் அசௌகரியமானது, ஏனெனில் அது மற்றவரை தங்கள் சொந்த எண்ணங்களை, தங்கள் சொந்த உள் சத்தத்தை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துகிறது. இந்த அசௌகரியம் உங்கள் வாதத்தை விட அவர்களை பற்றி அதிகம் வெளிப்படுத்துகிறது. உங்கள் இல்லாமையை விளக்க உங்களுக்கு தேவையில்லை, அது தானாகவே விளக்கிக் கொள்கிறது. உங்கள் மௌனத்தால் அச்சுறுத்தப்படுபவர்கள் உங்கள் சமநிலையை பராமரிக்க அவர்கள் எவ்வளவு சார்ந்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மௌனம் மற்றவரை அசௌகரியப்படுத்துவது அல்ல, இது உங்களை உள்ளிருந்து மறுசீரமைக்கும் மௌனம். இந்த மௌனம் வெளிப்புற ஒப்புதலிலிருந்து உங்களை இணைக்கும் ஏதாவது ஒன்றுடன். இந்த உள் இடத்தில் மற்றவர்களின் தேவைகளிலிருந்து விடுபட்டு உங்கள் உயிர் சக்தியை மீட்டெடுக்க தொடங்குகிறீர்கள், உங்கள் சாராம்சத்துடன் மீண்டும் இணைகிறீர்கள். இதை பற்றித்தான் அடுத்த பகுதியில் பேசப் போகிறோம். ஏனெனில் வெளிப்புற சத்தத்தை வெட்டுவது மட்டும் போதாது. உங்கள் ஆற்றலை உணர்வு நிலையுடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்கே செல்ல வேண்டும், எங்கே தங்க வேண்டும், மிக முக்கியமாக எங்கே ஒருபோதும் வீணடிக்க கூடாது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் சொந்த ஆன்மாவுடன் தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளும் நேரம் இது. உங்கள் ஆற்றலை மீட்டெடுத்து எல்லைகளை வகுக்கும் செயலில் இருந்தால் என் புத்தகம் நிழலுக்கு அப்பால், பியாண்ட் த ஷேடோ, உங்களுக்கு உண்மையான மதிப்பை கொடுக்கும். இது ஜங்கின் மிக முக்கியமான கருத்துக்களை உடைத்து உங்கள் ஆற்றலை பாதுகாக்க, எல்லைகளை வகுக்க, உங்கள் உண்மையான சுயத்துடன் மீண்டும் இணைக்க கருவிகளை வழங்குகிறது.
இணைக்கப்பட்ட கருத்தில் இணைப்பு உள்ளது. இதை அறிவார்ந்து கொள்வது மட்டும் போதாது. நீங்கள் இல்லை என்று நினைக்கும் போது ஆம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால், உங்களை பாதிக்கும் செய்திகளுக்கு பதிலளித்துக் கொண்டே இருந்தால், வெற்று உரையாடல்களில் பங்கேற்றுக் கொண்டே இருந்தால், சோம்பலால் மட்டுமே இருக்கும் உறவுகளை பராமரித்துக் கொண்டே இருந்தால், விழிப்புணர்வு செயலின்றி இருந்தால், அது சுய ஏமாற்றத்தின் மற்றொரு வடிவம். உண்மையான மாற்றம் நீங்கள் தீர்மானமாக தேர்ந்தெடுக்க தொடங்கும் போது தொடங்குகிறது. இதற்கு உணர்ச்சி ஒழுக்கம் தேவை. உணர்வு நிலையுடன் கிடைக்காமை என்பது குளிர்ச்சியாகவோ அகங்காரமாகவோ அல்லது பரவாயில்லை என்ற மனநிலையிலோ இருப்பது அல்ல. இது எந்த நேரத்திலும் எந்த காரணத்திற்காகவும் யாருக்கும் கிடைக்கக்கூடியவராக இருப்பதை நிறுத்துவது. இது உங்கள் சொந்த ஆற்றல், உங்கள் சொந்த நேரம், உங்கள் சொந்த அமைதி மீது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வது. இது சிறிய செயல்களுடன் தொடங்குகிறது. உடனடியாக பதிலளிக்காமல் இருப்பது, எதிர்வினை ஆற்றுவதற்கு முன் சுவாசிப்பது, குழப்பத்தில் இழுக்கப்படுவதற்கு முன் ஒரு விவாதத்தை விட்டு வெளியேறுவது, குற்றவுணர்ச்சியின்றி உங்கள் தொலைபேசியை அணைப்பது, இன்று இல்லை, எனக்கு ஆர்வமில்லை, நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்வது. ஆனால் இங்கே மிக முக்கியமான பகுதி, உங்கள் இல்லாமையை நியாயப்படுத்த உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் மௌனத்தை விளக்க உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு தவிர வேறு யாரிடமும் ஒன்றும் கடன்பட்டிருக்கவில்லை. பலருக்கு இது மன்னிக்க முடியாதது, ஏனெனில் நீங்கள் உங்களை விளக்க மறுக்கும்போது, நீங்கள் உதவியாளர், புரிந்துகொள்பவர், கிடைக்கக்கூடியவர் என்ற உணர்ச்சி கதையில் உங்களை வைத்திருக்க மற்றவரின் சக்தியை அகற்றுகிறீர்கள். கார்ல் ஜங் புரிந்து கொண்டார், தனிமைப்படுத்தலின் இண்டிவிஜுவேஷன் ஒவ்வொரு செயல்முறையும் தனிமையை கடக்கிறது. ஆனால் மனச்சோர்வு தனிமை அல்ல, புனித தனிமை. உலகின் தலையீடு இல்லாமல் உங்கள் சொந்த குரலை கேட்க மறுகற்றல் நேரம், உங்கள் அடையாளத்தை மறுசீரமைப்பது, மற்றவர்களின் பார்வையில் அல்ல, உங்கள் சொந்த மையத்திலிருந்து. உங்கள் பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு நல்ல வெப்பநிலை அளவுகோல் என்னவென்றால், நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் போது யார் உங்களிடமிருந்து தூரமாகிறார்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் எதிர்வினை ஆற்றுவதை நிறுத்தும் போது யார் உங்களை தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் உங்களை பாதுகாக்க தொடங்கும் போது யார் மாறிவிட்டீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். இவை நீங்கள் தவறு செய்ததற்கான அறிகுறிகள் அல்ல. இவை நீங்கள் விடுதலை பெறத் தொடங்கியதற்கான சான்றுகள். உணர்வு நிலையுடன் கிடைக்காமை முதலில் அசௌகரியமாக இருக்கும். நீங்கள் குற்றவுணர்ச்சியடைவீர்கள். நீங்கள் சுயநலவாதியாக இருப்பதாக நினைப்பீர்கள். நீங்கள் மிகவும் கடுமையாக இருப்பதாக கேட்பீர்கள். ஆனால் இது சீரழித்தல் செயல்முறையின் ஒரு பகுதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இரண்டாவதாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாற்றம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பழைய பதிப்பிலிருந்து பயனடைந்த அனைவருக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்துவது இயல்பு. உணர்வு நிலையுடன் கிடைக்காமை சுய தீர்மானத்தின் அடித்தளம். நீங்கள் உலகத்திற்கு இல்லை என்று சொல்லும் போது, நீங்கள் உங்களுக்கு ஆம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் நச்சு சூழலிலிருந்து பின்வாங்கும் போது, உங்கள் அமைதி எந்த போலி இணைப்பை விட மதிப்புமிக்கது என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்களை விளக்கிக் கொள்வதை நிறுத்தும் போது, நீங்கள் மதிக்கப்பட தொடங்குகிறீர்கள், சிலராலாவது. ஆனால் அனைவரும் இந்த வகையான இருப்புக்கு தயாராக இல்லை, ஏனெனில் உங்கள் உணர்ச்சி இல்லாமை அவர்கள் எதிர்கொள்ள விரும்பாத காயங்களை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் உங்கள் உணர்ச்சி குழப்பத்தை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க சார்ந்திருந்ததை வெளிப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் உறவு முறிவு வருகிறது. உறவு முறிவுடன் வலி, தனிமை, விலகல், நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கிறீர்கள் என்ற உணர்வு வருகிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? தூரமாகிய பிறகு என்ன வருகிறது? மௌனத்திலிருந்து என்ன பிறக்கிறது? கடைசி பகுதியில், தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு, தனிமையாக இருப்பதற்கு, உங்களாலேயே முழுமையாக இருப்பதற்கு தைரியம் இருந்தால் என்ன பிறக்கிறது என்பதை பேசுவோம். வலிமையானவர்களின் தனிமை உண்மையான சுதந்திரத்திற்கான பாதை என்பதை புரிந்து கொள்ளும் நேரம் இது. நீங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியவராக இருப்பதை நிறுத்தும் போது, ஏதோ ஆழமான நிகழ்வு தொடங்குகிறது. முதலில் மௌனம் வருகிறது. உங்களுக்குள் கத்துவது போல் தோன்றும் ஒரு அசௌகரியமான மௌனம். நீங்கள் சரியான செயலை செய்தீர்களா? நீங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறீர்களா? உங்களை விரும்பியவர்களை இழக்கிறீர்களா என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் படிப்படியாக இந்த மௌனம் மாறுகிறது. அது தூய்மைப்படுத்த தொடங்குகிறது, அமைதியாக்குகிறது, குணப்படுத்துகிறது. பின்னர் தனிமை வருகிறது. ஆனால் இல்லாமையின் தனிமை அல்ல. இது முழு இருப்பின் தனிமை, உங்கள் சொந்தம். வலிமையானவர்களின் தனிமை, மற்றவர்களை அருகில் வைத்திருக்க தங்களை துரோகம் செய்யாதவர்களின் தனிமை.
அந்த இடத்தில் முன்பு குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு நுழைகிறது. முன்பு பதட்டம் இருந்த இடத்தில் அமைதி நுழைகிறது. முன்பு தேவை இருந்த இடத்தில் ஒரு புதிய வகையான வலிமை நுழைகிறது. உங்களுக்குள் முழுமையாக இருப்பதின் வலிமை. கார்ல் ஜங் கூறினார், தனிமைப்படுத்தல் இண்டிவிஜுவேஷன் உண்மையான நீங்களாக மாறும் செயல்முறை கூட்டத்திலிருந்து தூரமாக இருப்பதை தேவைப்படுகிறது. முகமூடியிலிருந்து அடையாளம் காணாமல் இருப்பதை தேவைப்படுகிறது. ஒரு காலம் தனியாக நடக்க வேண்டும். நீங்கள் கிடைக்காமையாக இருப்பதை தேர்ந்தெடுக்கும் போது சரியாக இதைத்தான் செய்கிறீர்கள். நீங்கள் உலகத்திலிருந்து ஓடிவிடவில்லை, நீங்கள் உங்களுக்குள் திரும்புகிறீர்கள். இந்த புள்ளியில் நீங்கள் ஒரு எதிர்வினையாளராக இருப்பதை நிறுத்தி ஒரு படைப்பாளியாக மாறுகிறீர்கள். நீங்கள் சூழ்நிலைகளால் உருவாக்கப்படுவதை நிறுத்தி உங்கள் உண்மையிலிருந்து உங்கள் யதார்த்தத்தை உருவாக்க தொடங்குகிறீர்கள். உங்கள் இல்லாமையால் அசௌகரியமடைபவர்கள் அவர்கள் உண்மையில் உங்களை விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் நீங்கள் வகித்த பாத்திரத்தை விரும்பினார்கள். இப்போது நீங்கள் பொருந்தாமல் போனதால் உங்களுடன் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இது விடுதலையளிக்கிறது. நீங்கள் மக்களை இழப்பீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் இடங்களிலிருந்து தூரமாவீர்கள், ஆனால் உங்கள் சாராம்சத்துடன் மீண்டும் இணைப்பீர்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள், ஆனால் இறுதியாக நீங்கள் மதிக்கப்பட தொடங்குவீர்கள். ஏனெனில் நீங்கள் எதற்கும் கிடைக்கக்கூடியவராக இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் மதிப்புமிக்கவராக, அரியவராக, மறக்க முடியாதவராக மாறுகிறீர்கள். ஏமாறாதீர்கள். இது ஒரு மறுபிறப்பு, ஒரு புதிய தொடக்கம். உணர்ச்சி துருவிகளுக்கு, மன விளையாட்டுகளுக்கு, அன்பு போல் மறைக்கப்பட்ட வெற்றிகளுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடியவராக இருக்காத வாழ்க்கையின் தொடக்கம். இப்போது நீங்கள் உங்கள் அமைதியுடன், உங்கள் உண்மையுடன், உங்கள் முழுமையுடன் ஒத்திசைகிற விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் இத்தனை தூரம் வந்திருந்தால் அது உங்கள் ஒரு பகுதி ஏற்கனவே இந்த புதிய பாதைக்கு தயாராக இருப்பதால். உங்கள் ஒரு பகுதி ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிறது, உங்களை கைவிட்டுவிட்டு காதலிக்கப்படுவதில் எந்த பொருளும் இல்லை. உண்மையான சுய காதல் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது தொடங்குகிறது. அதற்காக நீங்கள் ஒரு காலம் தனிமையாக இருக்க வேண்டியிருந்தாலும். இப்போது என்னிடம் சொல்லுங்கள், கருத்துகளில் உங்கள் உள் சுதந்திரத்தின் பெயரில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு, நிராகரிக்கப்படுவதற்கு அல்லது கூட வெறுக்கப்படுவதற்கு நீங்கள் தயாரா? உங்கள் உண்மையான நீங்களாக இருப்பதற்கான விலையை செலுத்த தயாரா? இந்த செய்தி உங்களை தொட்டதா? இது பொருள் செய்ததா? கருத்துகளில் நான் என் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த மாற்றத்திற்கு எத்தனை பேர் இங்கே தயாராக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். மறக்காதீர்கள், அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது முக்கியம், நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகம் முக்கியம். அங்கே சந்திப்போம்.